ஹாய் ஹலோ நான் ராதா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து குழிப்பணியாரம் 3 பொருளை வச்சு ஒரு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசியை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பவுல் பச்சரிசி, அதுக்கப்புறம் 1 கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் வெள்ளை உள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 3த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் வேணும்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈஸியாக நம்ம சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு குழிப்பணியான கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில் இல்லை நெய் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவு வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் சீக்கிரமாக செஞ்சுடலாம். ஈவினிங் வந்து பசங்க வந்ததுன்னா சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வந்து கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி, எந்த காம்பினேஷன் சட்னி வேணாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.